ஹாய் ஜெசி. சாரி, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அவசரப்பட்டு அன்னைக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய தேடினேன், ஆனால் பார்க்கவே முடியல. எனக்கு தெரியும் நீ அப்செட்டாக இருப்பேன்னு. உங்கள்கிட்ட சாரி கேட்கலான்னு தான் உன்னை தேடி வந்தேன். ஐம் சாரி. வெயிட், நான் என் கிளாஸ்மேட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே? He's my friend Ganesh, Kaka photo cameraman. Nice to meet you. Same here. ആരാ മോളെ അത്? അച്ഛമ്മ എന്റെ ഫ്രണ്ട്. ക്ലാസ്മേറ്റ് ആണ്, കാർത്തിക്. ഇത്രയും പ്രായമുള്ള ആള് നിന്റെ ക്ലാസ്മേറ്റോ? അവളെ മലയാളം ശരിട്ട് വരുന്നില്ല. കാർത്തിക്കിന്റെ ഫ്രണ്ട്. ചിന്ന വീട്ടിലെന്ത് ഫ്രണ്ട്? ഞാൻ പറഞ്ഞതാ. കാർത്തിക് എന്റെ ക്ലാസ്. ഹലോ ജോർജ് അങ്കിൾ. ഹലോ മിസ്റ്റർ ഗണേഷ്. ഹലോ ഹലോ മൈ അങ്കിൾ ഫിലിപ്പ്. ഹലോ ഹലോ யாருங்க அவனுங்களா? ஃப்ரெண்ட். ക്ലാസ് മൈ കസിൻ ജോയ്. നീ മീറ്റ് ചെയ്തോ? കൊച്ചൻ അങ്കിൾ നമുക്ക് പോവാ. ഇന്ന് വേണേ വീട്ടിലോട്ട് വന്നോളൂ, നമുക്ക് ലഞ്ച് കഴിച്ചിട്ട് പോകാം. ലഞ്ച് സാപ്പാട് മോളെ നീ വരുന്നുണ്ടോ? ഞാൻ വരാ. ഞങ്ങൾ വഴിയെന്ന് പറഞ്ഞു. ബോട്ടില് വന്നിരുங்க. കലിപ്പുറക്കൽ Are you sure you want me to? No problem. வாங்க நான் பாத்துக்கிறேன். ஓகே பை. See you. Bye. கலிப்புறக்கல் வீடு. என்னடா என்ன சார் இது? டேய், இந்த ஒரு பொண்ணை பார்க்கலன்னு வந்தா சர்ச்சு ஃபுல்லா அவன் குடும்பமே இறங்கி வருது. அதுல வேற அந்த சொட்டத்தலையின தவிர்த்து எல்லாமே 6 அடிக்கு மேல இருக்கிறான் தம்பி. சார் சாரி கேட்கலான்னு வந்தா வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாங்க சார். நல்லா മെയിൻ സ്വിച്ച് പോലെ ഹലോ സാർ വഴി കണ്ടുപിടിക്കാൻ ബുദ്ധിമുട്ടില്ലല്ലോ. അതെല്ലാം ഒന്നുമില്ല, ഇപ്പതാ പറഞ്ഞിട്ട്. ഹായ്, പ്ലീസ് കം ഇൻ. ക്രിസ്ത്യാനിയാണോ? ഹിന്ദു. വെറുതെ ചോദിച്ചെന്നേ ഉള്ളൂ. ജെസിയുടെ സുഹൃത്തുക്കൾ ഒരുപാട് വരാറുണ്ട്. അപ്പൊ കഴിഞ്ഞ ഒരു 6 മാസത്തിന് മുൻപ് ജെസി ഒരു 10-20 ആള് വന്നിരുന്നു. നമ്മള് മുன்னாடி 20 പേരാ ഫ്രണ്ട്സുங்க. അയ്യോ 3-4 ഏക്കർ ഉണ്ട് തെങ്ങിൻ തോപ്പ്. ഈ പാവം വന്നിട്ടുണ്ടോ ഇതിനു മുമ്പ്? இல்ல, அலப்பி முன்னாடி வந்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. ഓ, ജെസിയുടെ ക്ലാസ്മേറ്റ് ആണോ? മാത്തമാറ്റിക്സ് അത്ര ഇഷ്ടമാണോ? കഴിച്ചോ. എന്താ പണി? എന്താ പണി? സിനിമ ഫോട്ടോഗ്രാഫി. എനി പ്രോബ്ലം? തമ്പി എന്നടാ ലുക്ക് വിടുறான்? കഴിച്ചോളൂ. தம்பி கேக்குறீங்களாண்டா, ஓவரா நோன்றான், வயிற்றுலேருந்து புகை வருது, நீ நல்லா சாப்பிடுற. കഴിച്ചോ. കരിമീനുണ്ട്, ഫിഷ് ഉണ്ട്, മട്ടനുണ്ട്. സാപ്പിടുങ്കോ. எங்க தைரியத்துல என்ன கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சு வந்தீங்க? கண்டுபிடிச்சோம்ல, ஆனா 4 நாள் ஆச்சு. ஏன் வந்தீங்க? அதான் சொன்னேன்ல, சாரி கேட்கலான்னு தான் வந்தேன். நான் நீ கோமா இருக்கேன்னு நினைச்சேன். கோபமா தான் இருக்கேன் தெரியும். அதான் சீரியஸா எடுத்துக்க வேணாம், என் கூட பேசாமலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு போலாம் தான். சரி, உன்னையும் நீ சொன்னதையும் நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். ஓகே? அது அப்ப சொன்னது, அதுக்கப்புறம் 10 நாள் ஆயிடுச்சு. இப்ப சொல்றேன், ஐம் கிரேசி அபவுட் யூ.
22 வருஷமா இருந்த ஊர்ல நீலாம் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. ஏன் அவராலே இருக்க முடியல? வந்துட்டோம். காதல் தோல்வியில போய் முடியும் தேவையா? நீ என்னதான் என் வீட்டுல நல்ல பேர் எடுத்தாலும் ஒரு ஹிந்து பையனை ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்கேயாவது ஓடி போய் வாழணும், அது என்னால முடியாது. எங்க அப்பாக்கு எப்படி ஒன்றும் பிடிக்காது. பேசவே மாட்டாரா என் கூட? என்ன லவ் பண்ற, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு டாபிக் ஏதாவது போய் பேசினேன்னா உங்ககிட்ட பேசவே மாட்டாரு. ஒன்றும் அவருக்கு பிடிக்காது. இல்லாட்டி உங்ககிட்ட நல்லா பேசுவாரு, நல்லா பழகுவாரு, ரொம்ப நல்லவர் அவரு. சொத்து கூட உங்க பேர்ல எழுதி கொடுப்பாரு. ஆனா அவர் பொண்ணை மட்டும் கட்டி கொடுக்க மாட்டாரு. சரி, அப்ப எழுதி கொடுக்க சொல்லு. ரெண்டாவது விஷயம், நான் அதே ஊர்ல 23 வருஷம் வாழ்ந்திருக்கேன். விச் மீன்ஸ் நான் அவனோட ஒரு வயசு தெரியும். அதுக்கும் ஒத்துக்கவே மாட்டாரு. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அவனுக்கு புரியல. சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்ன பிடிக்கணுமே, அதுதான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலே. அது நடக்கணுமே. இப்ப சொன்னியே, அது ரீசன். ஓகே, லெட்ஸ் பீ ஃப்ரெண்ட்ஸ். லவ் எல்லாம் வேணாம். எப்பெல்லாம் முடியுமோ அப்போ உன் கூட இருக்கணும், உன் கூட பேசணும். ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓ இல்லை, கை கொடுங்க. எப்படி வீட்டை விட்டு வந்த? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதான் எனக்கு இங்க வர ரொம்பவே பிடிக்கும். என்ன எந்த கேள்வியும் யாருமே கேட்க மாட்டாங்க. அப்பா யூஸ்வலா என் கூட வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமா அவர் போயிடுவாரு. 10-15 நாள் நான் இங்க இருப்பேன். I've had the best time of my life here. அப்புறமா வந்து நான் கூட்டிட்டு போயிடுவார். இந்த வாட்டி நாளைக்கு நான் தனியா போறேன், அவர் வரல. I'm so excited about going alone. சரி, நான் அப்படியே நடந்து போய் சுத்தி பார்த்துட்டு 2-3 ஸ்டில் எடுத்துட்டு. இல்ல இங்க இருங்க, பரவாயில்ல. இல்லன்னா தப்பா நினைப்பாங்க. அப்படி இல்லம்மா, எங்க இருந்தாலும் நான் வந்துடுவேன். கண்ணு கேட்ட தூரத்துல நான் இருப்பேன். உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு? இல்ல கிரேசி அபவுட் யூன்னு சொன்னேன்ல, ஏன்? நான் அழகா இருக்கேன்னு நினைக்கிறியா? நான் பார்க்க எப்படி இருக்கேன்றதை வச்சு மட்டும்தானா? அதெல்லாம் சொல்ல முடியாது. முதல் படம் வரும், அதுல சொல்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்பத்து நான் பாக்குற 6வது படமா இருக்கும். இல்ல, தைரியம் வேணும்ல. ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சு போச்சுன்னா அவர்கிட்ட அதை சொல்றதுக்கு தைரியம் வேணும். அவளை தேடி வேற ஒரு ஊருக்கு வரத்துக்கு. இப்போ ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா சேரணும்னா அவரோட ஆஃபீஸ்க்கு போய் அவரை மீட் பண்ண ட்ரை பண்ணணும், அங்கேயே வெயிட் பண்ணணும். பேசவே மாட்டாங்க. கூட இருக்கிற எடுபடிலாம் நம்மளுக்கு கேவலமா பார்ப்பாங்க. அவர் நம்மளுக்கு கிட்ட சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் மீறி அங்கே போய் நின்னாதான் ஒரு சின்ன சான்ஸ் அது கிடைக்கும். அவர் வேலைக்கு சேர்த்து பாருங்க. அதுக்கப்புறம் லைஃப் செட்டு தானே, ஒரு என்ட்ரி. நான் எதுக்கு அங்கே போய் நிற்கணும், கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வீட்லேயே உட்காந்துருந்தேன்னா அப்படியே வாழ்க்கை பூரா உட்கார வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆல்சோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் த ஹார்ட். மைண்டோட லிங்க் ஆகி அதுங்க பாட்டுக்கு வேலை செஞ்சு என்னை முழுசா இங்கே தூக்கிட்டு வந்துருச்சுங்க. நல்லா பேசுறேன்.